வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தில் இருக்கிற என் அன்பான தனுசு ராசி சொந்தங்களே, உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழத்துல எப்பவுமே ஒரு சின்ன வலி இருந்துட்டே இருக்கும் இல்லையா? இந்த உலகம் நம்மள சரியாவே புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு இயக்கம், உங்க கோபத்துக்கு பின்னால எவ்வளோ பெரிய நியாயம் இருக்கு, உங்க கண்டிப்பான பார்வைக்கு பின்னால எவ்வளோ ஆழமான கருணை ஒளிஞ்சிருக்கும் எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? நேரத்துல உங்க நேர்மையான வார்த்தைகளை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. உங்க கோபம் மட்டும்தான் இந்த உலகத்தோட கண்ணுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இரக்க குணம், அந்த தாய் மனசு, அது யாருக்குமே தெரியறதில்ல. அந்த போராட்டம் தான் உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதியா இருக்கு. இன்னைக்கு அந்த போராட்டத்தை பத்தியும் உங்க ஆன்மாவோட உண்மையான இயல்பை பத்தியும் ரொம்ப ரொம்ப ஆழமா நம்ம பேச போறோம். பாருங்க, இந்த வரிகள் தான் உங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது உங்க ஜாதகம் சொல்ற பிரபஞ்ச ரகசியம். உங்க ஒவ்வொரு செயலிலையும் உங்க பேச்சிலையும் இந்த குணங்களோட நிழலை நீங்க பார்க்கலாம். இந்த ஆன்ம பயணத்தை பத்தி இன்னும் ஆழமா நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ்ங்கிற இந்த ஆன்மீக குடும்பத்துல நீங்களும் ஒருத்தரா வந்து சேர்ந்துக்கோங்க. இது மாதிரி உங்களை பத்தின ஆழமான புரிதல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஞான பயணத்துல எங்களோட கைகோருங்க. சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்திடலாம். முதல்ல தனுசு ராசியோட அடிப்படை குணம் என்னன்னு பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பலத்தையும் கொண்டு வர்ற உறவுகள் எதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய, சில சமயம் துரோகத்தை கூட கொண்டு வரக்கூடிய உறவுகள் பத்தியும் அலசுவோம். இதெல்லாம் வச்சு கிரகங்கள் உங்களுக்கு என்ன பாடங்களை கத்துக் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா இந்த எல்லா சவால்களையும் தாண்டி ஒரு அமைதியான வெற்றி அடையறதுக்கான ஆன்மீக வழி என்னங்கிறதையும் நாம பார்க்க போறோம். வாங்க, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். இங்க நாம வெறும் ராசி பலன்களை பத்தி மேலோட்டமா பேச போறதில்ல. அதையும் தாண்டி உங்க ஆன்மாவோட உண்மையான குணம் என்ன, உங்க குணங்களோட ஆணிவேர் எங்க இருக்குங்கிறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது உங்களை பத்தின ஒரு சுய தேடல்னு கூட சொல்லலாம். தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவர்களுக்கெல்லாம் குருவான பிரகஸ்பதி, அதாவது நம்ம குரு பகவான். ஒரு ராசியோட குணத்தை தீர்மானிக்கிறதே அதோட அதிபதி தான். அந்த வகையில குரு பகவான் உங்களுக்கு ஞானம், அறிவு, செல்வம், ஆன்மீகம்னு எல்லாத்தையும் வாரி வழங்கினாலும், அவர் உங்களுக்கு கொடுக்கிற மிக முக்கியமான உங்க இயல்போட அஸ்திவாரமா இருக்கிற குணம் இரக்கம். ஆமாங்க, அடுத்தவங்களோட வழிய தன் வழியா நினைக்கிற அந்த குணம், தப்பு செஞ்சவங்கள கூட மன்னிக்க துடிக்கிற அந்த பெரிய மனசு, இதுதான் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். உங்க புத்திசாலித்தனம் உங்களை வழி நடத்தலாம், ஆனா உங்க இரக்க குணம் மட்டும்தான் உங்களை எப்பவும் காப்பாத்தும். உங்க குணங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க கோவம், அது சுயநலத்துக்காகவோ சின்ன சின்ன விஷயங்களுக்காகவோ வராது. எங்க அநீதி நடக்குதோ, ஒரு பலவீனமானவங்க நசுக்கப்படுறாங்களோ, அப்போ உங்க கோபம் ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கும். அந்த நியாயத்தை நிலைநாட்டுற வரைக்கும் நீங்க ஓயவே மாட்டீங்க. ரெண்டாவது வஞ்சகம். மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்னு பேசுறவங்கள உங்களால ஒரு நிமிஷம் கூட சகிச்சுக்க முடியாது. அவங்களோட முகமூடியை கிழிக்கிற வரைக்கும் உங்க மனசு போராடிட்டே இருக்கும். மூணாவது உங்க யுக்தி. நீங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த முடிவுக்கும் வரமாட்டீங்க. ஒரு காரியத்துல இறங்கறதுக்கு முன்னாடி அதோட நல்லது கெட்டதை 100 தடவை யோசிப்பீங்க. ஒருவேளை நம்ம சிக்கிக்கிட்டா நம்மள காப்பாத்த யார் இருப்பாங்கன்னு யோசிச்சு அந்த உறவுகளை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்க. கடைசியா உங்க விசுவாசம். குறிப்பா குடும்பம், நண்பர்கள்னு வந்துட்டா உங்க விசுவாசத்தை இந்த உலகத்துல யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்காக எதையும் செய்ய துணிவீங்க. சரி, இப்போ உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பலத்தையும் ஒரு அசைக்க முடியாத சப்போர்ட்டையும் கொடுக்க போற உறவுகள் எதுன்னு பார்க்கலாமா? இந்த உறவுகள் தான் நீங்க சோர்வாகும் போதெல்லாம் உங்களை தாங்கி பிடிக்கிற தூண்கள். இவங்கள சரியா அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்துல 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம், அதாவது அதிர்ஷ்டம், தந்தை வழி ஆதரவு, முன்னோர்களோட புண்ணியம், இதெல்லாம் குறிக்கிற ஒரு முக்கியமான இடம். இந்த பாக்கியஸ்தானத்தோட அதிபதி சூரிய பகவான். ஜோதிடத்துல சூரியன் தந்தையை குறிக்கிற கிரகம். அதனால உங்க வாழ்க்கையில தந்தைங்கிற உறவு வெறும் பாசம் மட்டும் இல்ல, அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் இந்த சமூகத்துல ஒரு கௌரவத்தையும் தேடி கொடுக்கிற ஒரு அற்புதமான உறவு. நீங்க உங்க அப்பா மேல அன்பு செலுத்துறதை விட ஒரு விதமான ஆழமான மரியாதைய வச்சிருப்பீங்க. அவரை ஒரு ஹீரோ மாதிரியோ ஒரு ரோல் மாடலா பாப்பீங்க. அவரோட கொள்கைகள் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்க தந்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டா கூட அதை வெளியே காட்டிக்காம அவரோட கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வராம பாத்துப்பீங்க. அவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவரோட அந்தஸ்தையும் சேர்த்து உயர்த்தணும்னு போராடுவீங்க. இந்த குணம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுத்த ஒரு பெரிய வரம். தந்தை வழி உறவினர்களோட ஆதரவும் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். உங்க பலத்தோட அடுத்த தூண் யாருன்னா உங்க சகோதரர்களும் நண்பர்களும் தான். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தால இந்த ஜென்மத்துல கிடைக்கிற உறவுகளை குறிக்கிற இடம். இந்த இடத்தோட அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வீரம், விசுவாசம், இரத்த பந்தம் இதுக்கெல்லாம் காரகனா இருக்கிறதால இந்த உறவுகள் உங்களுக்கு இயற்கையாவே ஒரு மிகப்பெரிய பலமா அமையும்.
நண்பர்கள் புடைசூழ வாழ்றது தனுசு ராசிக்கு இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லலாம். உங்க நேர்மைக்காகவும் வீரத்துக்காகவும் பல நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. குறிப்பா ராணுவம், காவல்துறை மாதிரி கட்டுக்கோப்பான துறைகள்ல வேலை செய்யற நண்பர்கள் உங்களுக்கு அதிகமா இருப்பாங்க. ஒரு நண்பனுக்கோ இல்ல கூட பிறந்த சகோதரனுக்கோ ஒரு பிரச்சனை நோண்டுட்டா அதுல நியாயம் இருக்கிற பட்சத்துல அவங்க பக்கம் நின்னு ரோட்ல இறங்கி போராடி கூட அவங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவீங்க. உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த சகோதர பந்தத்தையும் நட்புங்கிற பந்தத்தையும் ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பீங்க. இது செவ்வாய் கிரகம் உங்களுக்கு கொடுத்த ஒரு சக்தி. ஆனா வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காதே. சில சமயம் உங்களுக்கு ஆக்சிஜன் மாதிரி பலமா இருக்கிற இதே உறவுகள் சில கிரக சூழ்நிலைகளால உங்களுக்கு பெரிய வலியையும் வேதனையையும் துரோகத்தையும் கொடுக்கும்போது உங்க நிலைமை என்ன ஆகும்? அந்த இருண்ட பக்கத்தை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாழ்க்கையோட இந்த கஷ்டமான நிழல்கள் நிறைஞ்ச பக்கத்தை பத்தி இப்ப பேசலாம். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம். ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சவால்களை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படியை நம்மளால எடுத்து வைக்க முடியும். அதனால பயப்படாதீங்க, இதுவும் பிரபஞ்சம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம் தான். ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நல்லது கெட்டதுன்னு 2 குணங்கள் உண்டு. உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தர்ற அதே கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பாதகமான இடங்கள்ல இருக்கும்போது கடுமையான சோதனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். இந்த அட்டவணைய கொஞ்சம் கவனமா பாருங்க. உங்களுக்கு நட்பையும் சகோதர பாசத்தையும் அள்ளி கொடுத்த அதே செவ்வாய் பகவான் பாதகமா இருக்கும்போது என்ன செய்வார் தெரியுமா? யாருக்காக நீங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தீங்களோ அதே சகோதரர்கள் நண்பர்கள் மூலமா தீராத பகையையும் பங்காளி சண்டையையும் சொத்து தகராறுகளையும் ஏற்படுத்துவார். அதே மாதிரி அப்பாவின் மூலமா மரியாதையும் அரசாங்கம் மூலமா ஆதரவையும் கொடுத்த அதே சூரிய பகவான் பாதகமா மாறும்போது நீங்க நேர்மையா வேலை செய்யற இடத்துல உங்க மேலதிகாரிகளாலேயே வஞ்சகமா பழிவாங்கப்படலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கடைசி நேரத்துல பறிபோகலாம். அடுத்ததா உங்க வாழ்க்கை துணை. தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடமான கடன், நோய், எதிரி ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றார். இதனால என்ன ஆகும்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில்ல பெரிய முன்னேற்றம், லாபம் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதே சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறதால திருமண பந்தம் மூலமா வர்ற உறவுகளான மாமியார், மாமனார், நாத்தனார் போன்றவங்களால தீராத பிரச்சனைகளும் மன உளைச்சலும் வந்து சேரும். கடைசியா வேலை செய்யற இடம். உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியான புதன் பகவான் தான் உங்க ராசிக்கு பாதகாதிபதியாவும் வரார். இதனால வேலை செய்யற இடத்துல மாப்ள மச்சான்னு உங்ககிட்ட ரொம்ப உரிமையா நெருக்கமா பழகிற ஆட்கள் கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களோட இனிப்பான பேச்சை நம்பி ஏமாந்துடாதீங்க. குறிப்பா கணக்கு வழக்கு, கையெழுத்து போடுற டாக்குமெண்ட்ஸ், ஒப்பந்தங்கள் மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அசந்தா கூட உங்களை பெரிய சட்டச்சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. இத்தனை சவால்கள், இத்தனை துரோகங்கள், இத்தனை வழிகள், இதையெல்லாம் கேட்டதும் மனசு கொஞ்சம் சோர்வடையலாம். ஆனா கலங்காதீங்க, எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி உங்க எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இப்போ இதையெல்லாம் தாண்டி அமைதியா ஒரு நிரந்தரமான வெற்றியை பெற்று வாழ்றதுக்கான ஆன்மீக பாதை எதுன்னு பார்க்கலாம். வாங்க வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்வோம். உங்க கோபமோ, உங்க நியாய உணர்வோ, உங்க வீரமோ உங்க உண்மையான பலம் இல்ல. அதெல்லாம் உங்களை வழிநடத்துற கருவிகள், அவ்வளவுதான். உங்க உண்மையான மிகப்பெரிய யாராலும் அசைக்க முடியாத ஆயுதம் எது தெரியுமா? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இரக்க குணம்தான். ஆமாங்க, உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க கிட்டையும் உங்களை வஞ்சித்தவங்க கிட்டையும் கூட நீங்க கருணையை காட்டும்போது பிரபஞ்சத்தோட விதிகள் உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். அது பலவீனம் இல்லைங்க, அதுதான் ஆன்மீகத்தோட உச்சகட்ட பலம். அதுதான் குரு பகவானோட அருள். நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப எளிமையான 3 விஷயம்தான். முதல்ல உங்களை எதிர்க்கிறவங்க கிட்டயும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க கிட்டயும் கூட கோபத்தை விட்டுட்டு இரக்கத்தோட நடந்துக்கோங்க. அவங்களோட செயலை நினைக்காம அவங்களோட அறியாமையை நினைச்சு இரக்கப்படுங்க. 2வது, காலம் கணிஞ்சு வர்ற வரைக்கும் முழு பொறுமையோட காத்துருங்க. தனுசு ராசிக்கே உரிய அவசர குணம் இங்க உதவாது. குரு பகவானை போல நிதானமா இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. 3வதா, உங்க மனசை அமைதிப்படுத்திட்டு உங்க கடமையை மட்டும் சரியா செய்யுங்க. வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான வெற்றியை சரியான நேரத்துல தானாவே உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட முக்கியமான சாரம் இதுதாங்க. என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே, உங்க பலம் உங்க கோவத்திலேயோ நேர்மையிலேயோ இல்ல, அது உங்க இரக்கத்துல தான் இருக்கு. இத மட்டும் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் மறந்துடாதீங்க. அந்த இரக்க குணம்ங்கிற கவசம்தான் உங்களை எல்லா விதமான சோதனைகள்ல இருந்தும் துரோகங்கள்ல இருந்தும் காப்பாத்தி இந்த சமூகத்துல உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு நிச்சயம் கொண்டு போய் சேர்க்கும். இனிமே உங்க வாழ்க்கையில உங்களை சிலர் புகழலாம்,
சிலர் இகழலாம். அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாம, ஏன் ஆன்மாவோட குணம் இரக்கம், அந்த இரக்கத்தோட நான் என் பயணத்தை தொடர்றேன், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்னு முழுமையா நம்பி உங்க வாழ்க்கைய வாழுங்க. உங்க கருணை தான் உங்களுக்கு கிடைக்கப் போற மிகப்பெரிய நிரந்தரமான வெற்றியா இருக்கும். இந்த விளக்கம் உங்க ஆன்மாவோட இயல்பை நீங்க புரிஞ்சுக்கவும், வாழ்க்கையோட சவால்களை நம்பிக்கையோட எதிர்கொள்ளவும் ஒரு புதிய தெளிவை கொடுத்துருக்கோன்னு நான் மனசார நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல ஆழமான ஆன்மீக தேடல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் குடும்பத்தோட எப்பவும் இணைஞ்சிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் தனுசு ராசியில இருக்கிற உங்க உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்க எண்ணங்களை, உங்க அனுபவங்களை கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கடைசியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேவகுரு ப்ரஹஸ்பதியோட அருள் உங்க எல்லோருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.